எப்பேற்பட்ட கருணையின் பிம்பமானவர் முருகப்பெருமான். பக்தருக்கு இல்லைங்க, பகைவனுக்கும் கருணை காட்டுவதில் நம் கந்தக்கடவுளை போல இணை வேற யாரையுமே சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய விஸ்வரூப தரிசனத்தை நாம் அதிகாலையில இரவு சுவாமிக்கு அந்த பள்ளியேற பூஜையெல்லாம் நிறைவு பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில அந்த கோயிலுடைய நடை திறப்பாங்க. பொதுவா நம்ம கோவில்ல போய் வழிபாடு செய்கிற போது அந்த இடத்தை நம்ம அனுபவிக்கணும். திருச்செந்தூர்ல நீங்க பாத்தீங்கன்னா காலையில நட திறந்த உடனேயே பள்ளியற பூஜை நடக்கும். அந்த பள்ளி எழுச்சி, திருப்பள்ளி எழுச்சி முருகனுக்குன்னே பாடுவாங்க. திருப்பள்ளி எழுச்சி முருகனுக்குன்னே பாடி, முருகன முருகா செந்திலாண்டவா, எங்கள் குறைய தீக்க நீ எழுந்து வா, வள்ளி தேவயானை சகிதராக விளங்குகிற பெருமானே எங்கள் துன்பத்திலிருந்து காப்பாற்று அப்படின்னு திருப்பள்ளி எழுச்சி பாடி சுவாமி அப்படியே அங்கிருந்து வலமாக கோவிலுக்கு உள்ள போனதுக்கு அப்புறமா இரவு முதல் நாள் எப்படி நட சாத்தும் போது அலங்காரத்துல இருந்தாரோ அப்படியே காலையில அவர் திறந்த உடனே சிரிச்ச முகமா அப்படியே கோடி சூரிய பிரகாசத்தோட நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் நான் சரி பண்ணிடுறேன், நான் இருக்கேன் அப்படின்னு சுவாமி காட்டுறாரு பாருங்க. அந்த தரிசனத்துக்கு தான் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு பேரு. 4ல இருந்து 5:30 மணி 6 மணி வரைக்கும் அந்த விஸ்வரூபம் அபிஷேகம் ஆற வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அந்த நேரத்துல